குக்கரில் குழையாமல் உதிரி உதிரியாக சூப்பரான டேஸ்ட்டில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அது நல்லா வாஷ் பண்ணதும் 2 ஸ்பூன் தயிர், 2 ஸ்பூன் வரமிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1.5 ஸ்பூன் கல்லுப்பு இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊற வச்சுக்கிறேன். இப்போது ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் நெய் விட்டு அதில் பிரியாணிக்கு தேவையான எல்லா ஸ்பைசஸும் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் சோம்பு, 4 கிராம்பு, 2 பட்டை, 2 பிரியாணி இலை, 2 அன்னாச்சி பூ, கொஞ்சம் கல்பாசி, அதுக்கப்புறம் 2 ஏலக்காய் இது எல்லாமே போட்டு செவந்து வரப்ப 4 பச்சை மிளகாவை இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் போட்டு நல்லா வதக்கணும். இப்போது நான் பெரிய வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். 1/2 கிலோ சிக்கனுக்கு 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். கலர் மாறுற வரையும் நம்ம நல்லா வதக்கணும். இப்போது கலர் மாறி வந்துருச்சு. இந்த டைமில் நான் ஒரு 5 பல் பூண்டு, ஒரு விரல் சைஸ் இருக்கக்கூடிய இஞ்சி இதை பேஸ்ட்டாக அரைச்சி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா வதக்கி விடணும். பச்சை வாசனை போனதுமே 2 பெரிய சைஸ் தக்காளி இது கூட நறுக்கி போட்டிருக்கேன். இதுவும் நல்லா வதங்கி வரணும். தக்காளி எல்லாமே மசியணும். அதுக்கு கொஞ்சமாக நீங்கள் கல்லுப்பு இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி வதக்குனிங்கன்னா சீக்கிரமே வதங்கிடும். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு கை அளவு புதினா தலையை நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போது ஊற வச்சுருக்க சிக்கனை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா எந்த ஒரு வாட்டரும் ஆட் பண்ண தேவையில்ல. ஏன்னா சிக்கன்லேருந்தே தண்ணி பிரிஞ்சு வரனால நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண தேவையில்ல. இது நல்லா வதங்கி வரப்போ ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் பிரியாணி மசாலா ஆட் பண்ணுறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். பிரியாணி மசாலா நான் ஹோம்மேட் மசாலா தான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கடையிலையும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா இப்போ பிரிஞ்சு வருது சிக்கன்லேருந்து. இப்போ எக்ஸ்ட்ராவாக தண்ணி பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2.5 டம்ளர் அரிசியை ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் 3.25 டம்ளர் தண்ணி ஊற்றி நான் ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருந்தேன். அந்த தண்ணி இதோட நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். நான் 1/2 kg சிக்கனுக்கு 2 டம்ளர் அரிசி எடுத்துக்கிட்டேன். இப்போது ஒரு சின்ன சைஸ் லெமனை நான் அதில் புழிஞ்சு விட்டுக்கிறேன். இது நல்லா கொதி விட்டு வரணும். இந்த டைமில் அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டுட்டு நம்ம அதிக கலரி விட வேண்டாம். லைட்டாக மட்டும் கலரி விட்டுக்கலாம். இது அரிசி போட்டதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டதுக்கப்புறம் நீங்கள் இப்போது டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப உங்களுக்கு உப்பு காரம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருந்ததுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். எப்பயுமே காரமும் உப்பும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் பிரியாணி வெந்து வரப்போ டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். இப்போது பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவிக்கிறேன். ரொம்ப கிளறி விட வேண்டாம், ரைஸ் உடஞ்சிரும். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுவாக ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிற வரலையும் வெயிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பாருங்கள். குலையாமல் உதிரி உதிரியாக பிரியாணி அடி பிடிக்காமல் வந்திருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.